பொலிவாவே தெரியும். பல 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 பலன்னு இருப்பீங்க. இதை யார் ஒருவர் அருந்துகின்றார்களோ அவர்கள் என்றென்றுமே இளமையாக இருப்பார்களா, நீண்ட ஆயுளோடு இருப்பார்களா, ஒரு புது புத்துணர்ச்சியே கிடைக்குமா? இதை நான் அருந்துவதை விட என் உடன் பிறந்த அண்ணன் இருக்கின்றாரே அவர்தான் அருந்த வேண்டும். அண்ணா என்னம்மா என்ன விஷயம்? அண்ணா, நம்முடைய அரண்மனையிலே என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாவிற்காக நாட்டியம் ஏற்பாடு செய்தீரே. ஆமாமா. கடைசியாக ஒரு பெண் வந்து நாட்டியம் ஆடினாலே. ஆமா, யார் தெரியாது அவளுக்கு? தலைமுறை தங்கச்சி மாவா சொன்னாங்க அண்ணா. அண்ணா, அவளுடைய நாட்டியம் வெகு சிறப்பாக இருந்தது. உண்மைதாம்மா. அவள் நாட்டியத்தை பாராட்டி என்னுடைய கைத்துல இருந்தது விலை உயர்ந்த ஒரு முத்தாரம். அந்த முத்தாரத்தை அவளுக்கு நான் பரிசாக. அறிவு இருக்கா அவளுக்கு? இல்ல புத்தி இருக்கா? ஏமா அந்த முத்தாரத்தை நம்ம தந்தை உனக்கு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தாருமா. அந்த முத்தாரத்தை அன்பு பரிசு கொடுத்தியா? அம்மா போன சொல்ல தவறு கிடையாதுமா. பிறவி போனமா, நீ பிறந்த நேரமா, நீ மத்தவங்க கொடுக்குற முடிவு எடுத்துடா. யாராலும் முடிவு மாற்ற முடியாது. அம்மா அந்த முத்தாரம் போனது என்னம்மா உனக்கு அந்த அண்ணன் எத்தனையோ முத்தாரம் நான் வாங்கி தரமா. என்னம்மா இத பாருங்கண்ணா, இதுதாம்மா நாளைக்கு வரும்பொழுது வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கண்டிப்பாமா. இருந்தது உடச்சு. அதனால அண்ணா மீண்டும் அவள் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாள். அண்ணா என்ன பரிசு? இத பார்த்தாயா? இதுதான் பரிசு. என்னம்மா அது? என்ன தெரியுமா அண்ணா? இது சாதாரணமாக எடை போடாதீர். இது என்ன தெரியுமா? மா பலா வா என்று சொல்லக்கூடிய முக்கடி சாரி பழரசம். அண்ணா பழரசம். ஓ, மாப்பழம் வாழையில சொல்லக்கூடிய முக்கடி பயிரசு உனக்கு அன்பு பரிசு கொடுத்தாளா? இந்த பயிரசத்துடைய மகிமை என்னமா? என்ன தெரியுமா? இதை யார் ஒருவர் அறிந்துகின்றார்களோ அவர்கள் என்றென்றுமே இளமையாக இருப்பார்களா, நீண்ட ஆயுளோடு இருப்பார்களா. அண்ணா, அவங்க உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்குமா? அண்ணா, ஓ, இந்த பயிரசம் யார் ஒருவர் அறிந்துகிறார்களோ சுறுசுறுப்பா இருப்பாங்க, நீண்ட ஆயுள் பெறலாம், எப்போது இளமையா இருப்பான்னு சொன்ன பத்தியா? அம்மா இந்த பயிரை சாப்பிட்டா இளமையா தான் இருப்பான்னு நீ சொன்ன. அப்படின்னு இதை சாப்பிடணும். ஏன்னா இந்த பயிரை நீ சாப்பிடணும், நீ இளமையா இருக்கணும், அழகா இருக்கணும். இந்த அண்ணன் நான் ரசிக்கணுமா? அண்ணா எனக்கு வேணாம், நீங்க தான் கொடுக்கணும். ஆமாடா, இதுவரை அவன் ஆத்து மீது பேசு கிடையாது. அதாவது நான் பயிரசம் வருது பயங்கல்ல வேணாம்னு சொன்னா அவன் மனசு கஷ்டம். ஆமா, அவ அன்புக்காக நான் சாப்பிடுறேன்டா. பாய்வா நான் ஒரு நெடியாட்டியா 3 மாசத்துக்கு முன்ன ஊற வச்சு ஊற வச்சுதா காலையில டிம்மாக்குதாடா பொங்கி போயிருக்கு. வேற ஒண்ணு சாப்பிட்டு பாய்க்கிறடா. சரிடா, என் தங்கச்சி யாரும் சாப்பிடலாம். சாப்பிடு. இதுவரை பயிரசம் வந்து பழகலடா. எப்போ இந்த பயிரசம் சாப்பிடணும் இன்னும் சாப்பிட்டே இருக்கான். இன்னும் குச்சிருக்கான். இந்த மௌன தண்டே மணி மாளிகை தான் சொன்னே மயக்கமில்லை
இந்நாட்டுக்கு முன்ன அவளை போய் கத்து பிடிக்கிறீங்க, முத்து பிடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாண்ணா? நீங்கள் செய்கின்ற இந்த தவறான செயலை நம்முடைய நாட்டு மக்கள் பார்த்தா உங்களை கேவலமாக பேச மாட்டார்களா? அண்ணா, அவ யாரு? அவன் கேவல தெரு தெருவா வீதி வீதியா நாட்டு மாறி பிடிக்கிறவன். உங்களுக்கு அவளுக்கு ஏறி வச்சா கூட எட்டாது. அண்ணா, என்னன்னா வருதுல? நீ என் தங்கச்சியா இருந்திருந்தா இந்த மாபெரும் சபையிலே இந்த அண்ணனை கை நீட்டி அடித்திருப்பாயா? செய்தது தவறு. முதல் தவறு. இரண்டாவது தவறு என்ன செய்தாய்? யார் அவள்? தலைமையில தங்கச்சி, நாட்டியமாட வந்தவள். அவளை போய் தரக்குறவா பேசி விட்டாய். அம்மா, நீ பேசி தவறுமா, அடுத்து மன்னிப்பு கேளுமா. அண்ணா, நம்ம ஆமாமா மன்னிப்பு கேட்கிறோம். நான் மன்னிப்பு கேட்பதா? அண்ணா, நான் உன்னுடைய தங்கச்சி, நாட்டுக்கு இளவரசினா, நான் போயிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்பதா? அண்ணா, தவறொன்று நான் செய்தால் உன்னிடத்திலே ஒரு முறை அல்ல 1000 முறை மன்னிப்பு கேட்பேன். கேவல தெரு தெருவா வீதி வீதியா நாட்டி மாடுற காலம் இது என்னால மன்னிப்பு அவள் தரக்குறவா பேசியது அவள் செய்த தவறு. அதனால் சொல்றமா ஒரு முறை முடியாது, முடியாது, என் உயிரை போட முடியாது. ஒரு மாலையிட்டு நீர் செலுத்தி சூழமிட்டு உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீர் செலுத்தி